சரிங்க அன்னைக்கிலியாக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. ஆனா எங்களை மறந்துடாதீங்க, அடிக்கடி வந்துட்டு போங்க. கண்டிப்பா வரோம் அன்னைக்கிலியாக்கா. அண்ணா தின்பட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா போற வழியில அவங்க சாப்பிட்டு கொடுத்து விடு. அதெல்லாம் ஒண்ணு வேணானே. ஏன் தங்கச்சி வேணாங்கிற? நல்லா இல்லையா? ஐயோ, அம்புட்டு தேவாமிர்தமா இருந்துச்சு. நான் கூட இந்த அளவுக்கு சூப்பரா சமைக்க மாட்டேன். அம்மா, அப்ப நாளையில இருந்து அன்னைக்கிலியாக்காட்ட டியூஷன் சேர வந்துறியா? ஏன்டி சொல்ல மாட்டேன்? என் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ தான் சமைக்க கத்துக்கணும். நீ வேணா இந்த அக்காட்ட வந்து சமைக்க கத்துக்க. அப்புறம் ஜீவா கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களை கூப்பிடுவான், மறக்காம வந்துடணும். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டியே? ஜீவா கல்யாணம் என் வீட்டு கல்யாணம் மாதிரி. அவ என் பொண்ணு இல்ல, அவ சொல்லிட்டா. நான் தான் முன்னே நின்று நடத்தணும். ஆமா ஆமா. கல்யாணம்னு சொன்னது ஜீவாவுக்கு வெக்கத்தை பாருங்க. பின்ன இருக்காதா? இங்க பாரு ஜீவா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பேரனோ பேத்தியா எனக்கு பெத்து கொடுத்துரு. அது போதும் எங்களுக்கு. கண்டிப்பாமா. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு மாசத்துல நல்ல முகூர்த்தமா பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்களும் வந்து ஒரு 10-15 நாள்